ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் ரெடி பண்ண போகிறோம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ரிச்சான இந்த ஹேர் ஆயில் ஹேருக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஹேர் ஆயில் யாருக்கெல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, சில பேருக்கு ஸ்மால் ஏஜ்லேயே பேல்ட் பேச்சஸ் வந்துடும். அவங்க எல்லாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் யாருக்கெல்லாம் நிறைய ஹேர் ஃபால் ஆகுதோ அண்ட் தின் ஹேராக இருக்கோ அவங்களுக்குலாம் இது ஒரு மிராக்கல் ஹேர் ஆயில். ஸோ இந்த ஆயில் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே பண்ணிவிடுங்க. 1 கப் ஃப்ரெஷ் கரி லீவ்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கரி லீவ்ஸை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க, ரொம்பவும் நைஸாக அரைக்க வேணாம். இப்போ ஒரு அயன் கடையில் நான் ஒரு 250 ml கோகனட் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அயன் கடையில் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அலுமினியம் வெசல், நான்ஸ்டிக் வெசலில் யூஸ் பண்ணாதீங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த கரி லீவ்ஸை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் நீம் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெந்தயம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஹேரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்கள் ஹேரை ஷைனிங்காகவும் மாற்றும். 5 ஸ்மால் ஆனியன் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்மால் ஆனியன்ஸ் நம்ம ஹேர் ஃபால் ப்ராப்ளம்ல இருந்து கண்ட்ரோல் பண்ணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஆயிலோட கலர் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரீனாக வந்திருக்கு. க்ரீனாக வந்த அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இதை ஓவர் நைட் அப்படியே கடையிலே விட்டுட்டேன். இப்போ ஒரு க்ளீன் கிளாத்தில் நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயில் நம்ம ஹேருக்கு நல்ல டார்க்னஸ் கிடைக்கும் அண்ட் ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணும். அண்ட் இந்த ஹேர் ஆயில் நம்ம ஹேரில் இருக்கிற டேண்ட்ரஃப்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணும். நீங்கள் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஹேர் நல்லா திக்காக க்ரோ ஆகும். நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம ஹேர் ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் திக்காக க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்பெஷல் ஹேர் ஆயில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல்பில் இருக்கிற ஹேர் ஃபாலிக்கல்ஸை ஆக்டிவேட் பண்ணி அண்ட் ஸ்ட்ரென்தன் பண்ணி நம்ம ஹேரை நல்லா திக்காக க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம இதை நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வீக்குக்கு மினிமம் 2 or 3 டைம்ஸ் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். இந்த ஹேர் ஆயில் 1 வீக்லேயே நம்மளுடைய ஹேர் ஃபாலை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடும். இந்த ஹேர் ஆயில் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக மாற்றும். இப்போ ஒரு பவுலில் உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கிட்டு அதை ஹாட் வாட்டருக்கு மேலே வச்சிங்கன்னா அந்த ஆயில் நல்லா வார்ம் ஆகிடும். இந்த ஆயிலை நல்லா ஸ்கேல்பில் மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணும்போது ஹேரில் இருக்கிற டெட் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ டேண்ட்ரஃபும் ரெடியூஸ் ஆகும். 1 hour கழித்து நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் ஆயிலோட ரெசிபி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுற அது வரைக்கும் டாடா பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.